லோக்சபா தேர்தலில் காங்கிரசுக்கு தோல்வி பயம் ஏற்பட்டு விட்டதாகவும் அதனால்தான் பிரதமர் வேட்பாளராக ராகுலை முன்னிறுத்த சோனியா தயங்குவதாகவும் நரேந்திர மோடி கடுமையாக சாடியுள்ளார். லோக்சபா தேர்தல் குறித்த வியூகங்களை வகுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் டெல்லியில் கடந்த வெள்ளியன்று துவங்கியது. ஞாயிறன்று இறுதி நாள் கூட்டத்தில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பேசினார். நாடு சுதந்திரம் பெற்றதிலிருந்து பல தேர்தல்களை சந்தித்தாலும் வரவிருக்கும் லோக்சபா தேர்தல் முற்றிலும் மாறுபட்ட ஒன்று என்று கூறிய மோடி, பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளின் செயல்பாடுகளை ஆராய்ந்து பார்த்து யாருக்கு ஓட்டளிப்பது என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டுமென்று வலியுறுத்தினார். கட்சியை காப்பாற்ற காங்கிரஸ் முயற்சிப்பதாகவும் அதே நேரத்தில் நாட்டை காப்பாற்ற பாரதிய ஜனதா முயற்சிப்பதாகவும் மோடி கூறினார். वहां पर दल बचाने की कोशिश हो रही थी, यहां पर देश बचाने की जद्दोजहद. பிரதமர் வேட்பாளராக ராகுலை அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் இருந்த காங்கிரஸ் தலைவர்களின் எதிர்பார்ப்பை காங்கிரஸ் மேலிடம் பூர்த்தி செய்யவில்லை என்று கூறிய மோடி, காங்கிரசுக்கு தோல்வி பயம் ஏற்பட்டு விட்டதாலேயே ராகுலை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்க கட்சி தலைமை தயங்குவதாகவும் கூறினார். தோல்வி தெளிவாக தெரிந்துவிட்ட பிறகு எந்த தாய்தான் தனது சொந்த மகனை தியாகம் செய்வார் என்றும் மோடி கூறினார். விவசாயிகள் தற்கொலை செய்கிறார்கள், இளைஞர்களுக்கு வேலை இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று குற்றச்சாட்டுகளை அடுக்கிய மோடி, நாட்டுக்கு நல்ல தலைமை இல்லாததே இதற்கெல்லாம் காரணம் என்றும் சாடினார். इसके पूर्व देश की ऐसी दुर्दशा कभी नहीं देखी. विश्व का इतना बड़ा लोकतांत्रिक देश नेता विहीन हो, नीति विहीन हो और नियत भी शक के घेरे में हो, ऐसे दिवस कभी इस देश ने देखे नहीं थे. நாட்டின் வளர்ச்சிதான் நல்ல நிர்வாகத்துக்கு சான்று என்று கூறிய மோடி, பிரதமர் மற்றும் அனைத்து மாநிலங்களின் முதல்வர்களை ஓரணியாக திரட்டி நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதே தனது இலக்கு என்றும் சூளுரைத்தார்.